ஒட்டுண்ணி பாஜக இதை வைத்து எப்படியாவது அரசியல் பிழைப்பு நடத்தலாம் என்று விரும்புகிறது. கடந்த 40 ஆண்டு காலமாக பிஜேபி எப்படி வளர்ந்திருக்கிறது என்றால், எங்கெல்லாம் பிணங்கள் விழுகிறதோ அங்கெல்லாம் பிஜேபி வளரும். ஸ்டாலின் அவர்கள் சொல்வது, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வது 100% சரி. விஜய் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துருவாங்க நினைக்கிறீங்களா? கொண்டு வர முயற்சி பண்றாங்கன்னா சார், இந்த சம்பவத்தை பயன்படுத்தி விஜயை தன் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்த பிஜேபி பகீரத பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிறது. விஜயை பொறுத்த வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க, இனிமேல் அவர் கொள்கை எதிரி, அரசியல் எதிரி என்ற கதையெல்லாம் விட முடியாது. ஒரே நேரத்தில் எனக்கு பிஜேபியும் எதிரி, திமுகவும் எதிரின்ற இரட்டை நிலைப்பாட்டில் இனிமேல் விஜயால் இருக்க முடியாது. அரசியல் நீடிக்கணும்னு விரும்புகிறாருன்னா பிஜேபி பக்கம் நகர்வதை தவிர வேறு வழி இல்லை. ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் என்டிஏக்கு லாபம், ஆனால் விஜய்க்கு அதனால லாபம் இருக்கு. அது $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா நீங்கள் நேபாள் மாதிரி, இலங்கை மாதிரி நடக்கும்னா யார் சொல்லி நீ இதை போட்டால் அதுக்கு இந்த ஜட்ஜு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஜஸ்டிஸ் செந்தில்குமார். அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய போர்சஸ் யாருன்ற ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அப்போ ஜட்ஜு கோர்ட் இஸ் கிவிங் சம் லீடு. நீங்கள் இதை இன்டைரக்டாக கோர்ட் இஸ் புல்லிங் அப் த போலீஸ். நீங்கள் இதில் அரசாங்க நடவடிக்கை, ஸ்டாலின் மீதான விமர்சனம் அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது. மாறா இவர் பழி வாங்குறாரு, உங்களுக்கு பழி வாங்கினா என்ன டைலாக் இதெல்லாம் நான் கேட்குறேன். அப்போ ஒரு அங்குலம் கூட நீங்கள் திருந்தலை. சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும், அப்படிதான் எனக்கு தோணுது. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திரு மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ நேபாளம் மாதிரி மக்கள் புரட்சி வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனாவை பதிவு போட்டாரு. பதிவு எதிர்ப்பு அரை மணி நேரத்தில் டெலிட் பண்ணிட்டாரு. இப்போ டேராடூனில் ஒரு விளையாட்டு விழாக்காக போயிருக்காரு இல்லையா? ஸோ அவர் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா உண்மை ஒரு நாள் வெளியே வரும்னு சொல்லிட்டு மறுபடியும் தவற உணராம போட்டுட்டு இருக்காரு இல்லையா? நீங்க எப்போ வெளியே வருவீங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. நேற்றைக்கு நீதிமன்றத்தோட அந்த அப்சர்வேஷன்ஸுக்கு பிறகு, கோர்ட் அப்சர்வேஷன்ஸுக்கு பிறகு அவர் ஆதவர்ஜனா சென்னை திரும்பி இருக்க வேண்டும். மாறார் உத்தராகண்டில் நேஷனல் பாஸ்கெட் பால் ஃபெடரேஷன் பிரசிடென்ட்டு அங்கே டோர்னமெண்ட்டுக்கு போயிருக்கின்றாங்க. அவரை தமிழக காவல்துறை விட்டு வைத்திருக்கிறது. அவரை அரெஸ்ட் பண்ணுறதுனா எப்பயோ அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதில் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட நோக்கங்கள் நமக்கு சந்தேகத்தை கிளப்புது. புசியானதையும் கைது பண்ணல, நிர்மல்குமாரையும் கைது பண்ணல, ஆதவர்ஜனாவையும் கைது பண்ணல. எவனோ ஒருத்தர் மண்டை காஞ்சவனோ ஒருத்தர் மாவட்ட செயலாளர் பேர், ஊர் பேர் தெரியாதவரை கைது பண்ணி உள்ளே வச்சுருக்கீங்க. நீங்கள் பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை, சட்டப்படி அது நடக்க தான் வேணும். பிக் ஃபிஷ் எல்லாம் வெளியில் விட்டு வச்சுருக்கீங்கல்ல. நீங்கள் அந்த ட்வீட்டை போட்டு நீங்கள் எஃப்ஐஆர் போட்ட பிறகு தான் அவர் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் இங்கேருந்து போகிறாரு, அங்கே டெல்லி போகிறாரு. டெல்லியில் அவர் எங்கே இருக்கார் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு மூமெண்ட்டும் தெரியுங்க, போலீஸுக்கு ஒவ்வொரு மூமெண்ட்டும் தெரியும். அது இந்த மாதிரியான விஐபிஸு அவங்க ஜாதகமே கையில் இருக்கும். மினிட் பை மினிட் அவங்க மூமெண்ட்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்கும். எவ்வளவோ டெக்னிக்கல் நோஹவ் இருக்குது. இப்போ அது இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் போலீஸுக்கு எப்பயுமே அதிகமாக உண்டு. வெறும் லேண்ட்லைன் ஃபோன் மட்டுமே இருந்தப்பயே, மொபைல்லாம் இல்லாத காலகட்டத்தில். அதுவும் மொபைல்லாம் வந்த பிறகு உங்களுக்கு தெரியும். அது இப்போலாம் என்டையர் ஏர்போர்ட்ஸ், பப்ளிக் பிளேசஸ் எல்லாமே டிஜிட்டலி மானிட்டர்டு, உங்களுக்கு தெரியும். அதை தவிர ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, க்ளீனாக தெரியும் நீ எங்கே இருக்க, யார் என்னன்றதெல்லாம். தூங்குறதுனா அது ஒரு அதிகபட்சம் 1 மணி நேரத்து வேலை அது. அப்போ விட்டு வச்சுருக்காங்க. அவர் போய் அந்த ட்வீட்டை போட்டார், அந்த ட்வீட்டை அவரே டெலீட் பண்ணார், கோர்ட்டில் மாட்டிக்கிட்டார். ஜட்ஜு சீரியஸாக வியூ பண்ணுறாரு. அதை நீங்கள் நேபாள் மாதிரி, இலங்கை மாதிரி நடக்கும்னா யார் சொல்லி நீ இதை போட்டால் அதுக்கு அந்த ஜட்ஜு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஜஸ்டிஸ் செந்தில்குமார். அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் யாருன்றாரு. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அது. அப்போ ஜட்ஜு கோர்ட் இஸ் கிவிங் சம் லீடு. நீங்கள் இதை இன்டைரக்டாக கோர்ட் இஸ் புல்லிங் அப் த போலீஸ். நீங்கள் ஏன் இதை சாஃப்டாக டீல் பண்ணுறீங்க, திஸ் இஸ் சீரியஸ் இஷ்யூன்னு கோர்ட் சொல்லுது. அப்படி சொன்ன பிறகு இவரால் ஒன்றும், கவர்மெண்ட்டால் ஒன்றும் தடுக்கலாம், தள்ளி போடலாம். இம்மிடியட்டாக இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணலன்னா ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேருங்க. இவங்க இன்டைரக்டாக விஜயை சப்போர்ட் பண்ணுறாங்க, பயப்படுறாங்க, விஜயை பார்த்து சாஃப்டாக டீல் பண்ணுறாங்கன்ற எண்ணம் மக்கள் மத்தியில் வந்ததுன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் கெட்ட பேர். அதுவும் நேற்று கோர்ட் இவ்வளோ தூரம் சொன்ன பிறகு இனிமேல் ஸ்டாலின் கவர்மெண்ட்டோ போலீஸோ அமைதியாக இருக்க முடியாது. தே ஹேவ் டு டேக், அவர்கள் நடவடிக்கை எடுத்து ஆக வேண்டும். ஜட்ஜ் செந்தில்குமார் நேற்று சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களும் ஜட்ஜ் அவர்களும் ஒரே திருமண விழாவில் கலந்துக்கிட்டாங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு இப்போ தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உள்நோக்கம் கற்பிட்டு மாதிரி தாவக்கே தரப்புலேருந்து போட்டுட்டு இருக்காங்க. உங்களோட பார்வை என்ன சார்? இத்தகைய அவதூறுகளை பரப்புபவர்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும். இது மாதிரி நீதிபதிக்கு ஆட்ரிபியூட் பண்ணுறது, அவங்க இந்த கட்சிக்கு காரன், எல்லா நீதிபதிக்கும் ஏதாவது ஒரு நோக்கத்தை கற்பிப்பாங்க. இப்போ கூட திருந்துறதா புத்தி வந்ததா தெரியல அவங்களுக்கு. நீதிபதிகளுக்கு எதிராக இத்தகைய அவதூறுகளை பரப்புபவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும், நான் சொல்வது எந்த நீதிபதிக்கு எதிராகும்
நாளைக்கு ஒரு பிஜேபி ஆதரவான நீதிபதி இருக்காங்க. இப்போ இந்த கவர்மெண்ட்லேயே வந்து பிஜேபியில் வந்து ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்த சிலர் வந்து இப்போ நீதிபதிகளாக ஒரு பெண்மணி ஒருவர் கூட இருக்கிற அந்த விக்டோரியா கௌரின்ற ஒரு லேடி, அவங்க வந்து பிஜேபியோட தொடர்பில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட அப்பாயின்மெண்ட் அப்போ இங்கே தமிழ்நாடு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டாங்க. சந்திரசூட் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கும்போது தான் அப்பாயின்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிட்டு அவங்களை அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. நான் மறுபடியும் சொல்ல, அந்த மாதிரி பிஜேபி பின்புலத்திலேருந்து நீதிபதியாக வந்தவராக இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி உள்ளிட்டவர்களாக இருக்கட்டும், அல்லது ஜஸ்டிஸ் செந்தில்குமார், ஜஸ்டிஸ் சந்திரசூட் வீட்டுக்கே போனார் இல்லையா? போனாங்க. அது மாதிரி ஜஸ்டிஸ் செந்தில்குமார் அவருக்கு டிஎம்கேல அவங்க ஃபேமிலியில் யாருக்கோ லிங்க் இருக்குங்க, இதெல்லாம் பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் அவர் திருமண விழாவில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ வாட், எல்லா நீதிபதிக்கும் ஒரு பின்புலம் உண்டு. ஆகவே இந்த மாதிரி வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு நீதிபதிகளை பற்றின தனிப்பட்ட அவதூறு பரப்பக்கூடிய நபர்கள், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அது எந்த நீதிபதியாக இருந்தாலும், ஜஸ்டிஸ் செந்தில்குமாராக இருக்கலாம் அல்லது ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நீதிபதிகளுக்கு எதிராக அவர்கள் வழங்கிய தீர்ப்புகளை குறித்து கருத்து தெரிவிக்கும் பொழுது தனிமனித தாக்குதலில் ஈடுபடுபவர்கள் சிறையில் போடப்பட வேண்டும். என்னை பிடிச்சி ஜெயிலில் போடுன்றான். ஒரு 4 பேரை போடுங்க, அப்போ தான் புத்தி வரும், பயப்படுவான் கொஞ்சமாவது. சாமானிய மனிதனோட கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நீதித்துறையின் மீது இத்தகைய களங்கத்தை விளைவிப்பவர்கள், அதுவும் தப்பு செஞ்சுட்டு மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை இழைச்சிட்டு படுகொலைகளை செஞ்சுட்டு இப்படிலாம் பேசுகிறவங்கள ஐ திங்க் சட்டம் கடமையை செய்ய வேண்டும். இது இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் கருணை காட்டுவது என்பது சாமானிய மனிதனின் கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நீதித்துறையின் மீதான அந்த ஒரு, எப்படி சொல்வது, அந்த ஒரு நம்பகத்தன்மை இருக்கு இல்லையா, அதை சிதைக்கக்கூடிய வேலை இது. நீதித்துறை தான் இந்தியாவில் லாஸ்ட் ஹோப் ஆஃப் ஆவரேஜ் இந்தியன், சாமானிய இந்தியனின் கடைசி நம்பிக்கை நீதித்துறை. இந்த மாதிரி தப்பு பண்ணவங்களுக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்பொழுது அந்த ஜட்ஜஸோட தனிப்பட்ட வாழ்க்கையை நோண்டுறதும் பர்சனல் அட்டாக் பண்ணுறதும் ஏற்புடையதல்ல. யார், மறுபடியும் சொல்லுகிறேன், அது எந்த நீதிபதியாக இருந்தாலும், ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரியாக இருந்தாலும் அல்லது ஜஸ்டிஸ் செந்தில்குமாராக இருந்தாலும், என்னை பொறுத்தவரையில் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும். இல்லைனா வந்து சிஸ்டம் வந்து கிராக் ஆகிடும், ஜுடிஷியரி மீதான நம்பிக்கையும் செதறும், இது சர்வநாசத்தை நோக்கி தமிழ்நாடு நகரும். குறிப்பாக பாஜக தலைமையிலேருந்து கரூர் விவகாரம் தொடர்பாக எம்பிக்கள் ஏமாமலினி தலைமையில் வந்துட்டு திமுக மேலே தான் வந்து குற்றச்சாட்டு மாதிரி இருந்தது அந்த அறிக்கை. நிர்மலா சீதாராமன் வந்தாங்க, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாக கேட்டார். 3 பேரிடர் வந்தபோது நிர்மலா சீதாராமன் வரல, நான் இப்போது வராரு, ஒட்டுண்ணி போல இந்த கரூர் சம்பவத்தை வச்சு எப்படியாவது யாரையாவது கைக்குள்ளே போட்டுக்கணும்னு நினைக்கிறாங்க பாஜக அப்படின்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் இருக்காரு இல்லையா? உங்களோட பார்வை? 100% ஸ்டாலின் சொல்றது கரெக்ட். ஒட்டுண்ணி பாஜக இதை வைத்து எப்படியாவது அரசியல் பிழைப்பு நடத்தலாம் என்று விரும்புகிறது. கடந்த 40 ஆண்டு காலமாக பிஜேபி எப்படி வளர்ந்திருக்கிறது என்றால், எங்கெல்லாம் பிணங்கள் விழுகிறதோ அங்கெல்லாம் பிஜேபி வளரும். ஸ்டாலின் அவர்கள் சொல்வது, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வது 100% சரி. ஹத்ராஸில் 120 பேர் கொல்லப்பட்ட பொழுது அங்கு போய் எட்டி பார்க்காதவர்கள், கோவில் திருவிழாக்களில் கும்பமேளாவில் பலர் கொல்லப்பட்ட பொழுது அங்கு போய் எட்டி பார்க்காத ஹேமமாலினி, துப்பாக்கியை வைத்து சிஐஏ சட்டத்துக்கு எதிராக போராடியவர்களை மிரட்டிய அனுராக் தாக்கூர், இத்தகைய யோக்கிய சீலர்களை, இத்தகைய மனிதகுல மாணிக்கங்களை தமிழ்நாட்டுக்குள் அனுமதித்தது என்பதே ஸ்டாலின் அரசாங்கத்தின் பெருந்தன்மை தான். இவர்களை தடுத்திருக்க வேண்டும். என்ன கேட்டிங்கன்னா, போய் கோர்ட்டில் போய் பர்மிஷன் வாங்கிட்டோன்னு சொல்லியிருக்கணும். ஆகவே அவர்கள் ஒன்றும் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கோ முதலமைச்சர் ஸ்டாலினுக்கோ திமுகவுக்கோ புத்தி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. திமுக அரசின் மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் உண்டு. ஆனால் விஜய் விவகாரத்தில் திமுக அரசின் மீது இந்த நிர்வாக ரீதியான தவறுகளை தாண்டி வேறு எந்த தவறுகளுமே கிடையாது. ஸ்டாலின் ரொம்ப பெருந்தன்மையோடு தான் இந்த பிரச்சனையை அணுகிறாரு. அவர் கொடுத்த வீடியோவில் கூட வந்து அவர் வந்து விஜய பெயர் கூட சொல்லலை. அவர் நினச்சா விஜயை தூக்கி உள்ளே வைக்க முடியும், ஆனால் அப்படி அவர் செய்யலை. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் அவர் வந்து சமமாக தான் நடத்துகிறாரு. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் கொல்லப்படுவதை விரும்ப மாட்டார்கள் என்று தான் அவர் பெருந்தன்மையாக சொன்னார். ஸ்டாலினுக்கு புத்தி சொல்கிற தகுதி ஹேமமாலினிக்கோ அனுராக் தாக்கூருக்கோ தேஜஸ்வி சூர்யாக்கோ பிஜேபிக்கோ சுத்தமாக கிடையாது. இதை தமிழக அரசு என்ன கேட்டிங்கன்னா வந்து ஒதுக்கி தள்ளிவிட்டு போக வேண்டும். மீறி அவங்க விஷமம் பண்ணாங்கன்னா சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்தலுக்கு வந்து கிட்டத்தட்ட 7 மாத காலம் தான் இருக்குது. நீங்க சொன்னது மாதிரி வந்து எப்படியோ முயற்சி பண்றாங்கன்னா விஜயை வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொண்டு வர முயற்சி பண்றாங்கன்னா சார், இந்த சம்பவத்தை பயன்படுத்தி விஜயை தன் கட்டுப்பாட்டுக்குள் எடுக்க பிஜேபி பகீரத பிரயத்தனம் செய்து கொண்டிருக்கிறது. விஜயை பொறுத்த வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க, இனிமேல் வந்து அவர் கொள்கை எதிரி அரசியல் எதிரின்ற கதையெல்லாம் விட முடியாது. ஒரே நேரத்தில் எனக்கு பிஜேபியும் எதிரி திமுகவும் எதிரின்ற இரட்டை நிலைப்பாட்டில் இனிமேல் விஜயால் இருக்க முடியாது. திமுக அரசை எதிர்கொள்ள வேண்டும் என்றால், ஏன்னா பெரிய சிக்கல் அவர் மாட்டியிருக்காரு. ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா the full force of the state will descend on him, is going to descend on him. அப்படி தான் நான் நம்புகிறேன். அன்லெஸ் திமுக கவர்மெண்ட்டுக்கு வேறு ஏதோ தனிப்பட்ட அக்ரிமெண்ட்டு அண்டர் ஹேண்ட் டீலிங் விஜயோட இருந்தாலே தவிர the full force of the state will descend on, is going to descend on விஜய். ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா தமிழக அரசின் முழு வல்லமையும் விஜயின் மீது இறங்கப் போகிறது.
ஒருவேளை விஜய்க்கும் திமுகவுக்கும் ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் டீலிங் இருந்ததுன்னா அது நடக்காது. திரும்பவே அந்த சந்தேகத்தை ஆமாம், அண்டர்ஸ்டாண்டிங் டீல் இல்லைன்னு நான் நம்புறேன் இப்போதைக்கு. அப்படி நடக்குதுன்னா அவர் அரசியலில் நீடிக்கணும்னு விரும்புகிறாருன்னா பிஜேபி பக்கம் நகர்வதை தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா இவர் வந்து இந்த திமுகவோட இந்த வர இருக்கிற திமுக அரசின் இந்த தாக்குதல்களுக்கு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக செயல்படணும், தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு இணையான மற்றொரு சக்தியின் துணை அவருக்கு தேவை. அது பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு. ஆகவே இவ்வளோ நாள் அவர் கதை எழுந்து கொண்டிருந்தால் ஒரே நேரத்தில் எனக்கு பிஜேபி எளிமையாக திமுகவின் எளிமைன்ற இரட்டை நிலைப்பாடு இனி தாங்காது. அரசியலில் அவர் நீடிக்க விரும்பினால், அதை அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன், அரசியலில் விஜய் நீடிக்க விரும்பினால் இதற்கு மேல் இனிமேல் அவருக்கு பிஜேபியின் துணை தேவை. அப்படி இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் அடிப்பாங்க. ஒரு பக்கம் திமுக அரசு அடிக்கும், இன்னொரு பக்கம் மோடி அரசு அடிக்கும். அது ரெண்டையும் தாங்குற வல்லமை அவருக்கு இல்லை, யாருக்குமே இருக்காது நான் நம்புகிறேன். ஆகவே அவர் அரசியலில் நீடிக்க விரும்பினால் பிஜேபி பக்கம், பிஜேபி மடியில் போய் விழுவார். அப்படி இல்லை ரஜினி மாதிரி அரசியல் விட்டு விலகிறன்னு முடிவு பண்ணிட்டா திமுக அவரை விட்டுரும், ஒன்றும் செய்யாது. ஒருவேளை வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் என்டிஏக்கு லாபம், ஆனால் விஜய்க்கு அதனால் லாபம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா 21 திமுகவுக்கு இருந்த அட்வான்டேஜ் 26 சத்தியமாக இருக்காது. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஆன்டி பிஜேபின்றது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இருக்க அளவுக்கு அசம்பிளி எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் இருக்காது. அதுக்கு சரியான உதாரணம் 21 எலெக்ஷனில் இந்த கூட்டணி 75 சீட்டு ஜெயிச்சது, அலையன்ஸ் எல்லாம் சேர்ந்து. 26 அதே மாதிரி வந்து ஏடிஎம்கே பிஜேபி விஜய் வந்துட்டாங்கன்னா அது மிகப்பெரிய அலையன்ஸாக மாறும், ரொம்ப இழுபறியில் வந்து நிற்கும். அந்த கூட்டணி வெற்றி பெற்றாலும் ஆச்சரியம் இல்லை. ஆகவே பிஜேபியோடு என்டிஏவோடு அவர் அடைக்கலமானால் தன்னை காப்பாற்றிக்கொள்ள அவருக்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அவருக்கான மக்கள் செல்வாக்கு இப்பொழுது இருப்பதை வைத்து பார்க்கும்பொழுது வரும் மாதங்களில் அது ஓரளவு குறைந்தாலும் கூட வந்து என்டிஏவுக்கு வெற்றி வாய்ப்புக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் தான் நான் பார்க்குறேன். ஆகவே நான் மறுபடியும் சொல்லுகிறேன் சிவா, அவர் அரசியலில் இனிமேல் தொடர்ந்து நீடிக்க விரும்பினால் பிஜேபி கூட்டணிக்கு என்டிஏவுக்கு போவதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. அப்படி இல்லை என்றால் ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை ஒழிப்பார்கள். அல்லது ரஜினி மாதிரி சொல்லிட்டு மூணு வாரத்தில் பல்ட்டி அடிச்ச மாதிரி நான் அரசியல் விட்டு விலகிறேன்னா அப்போ அவர் தப்பிச்சுக்கலாம். அப்பொழுது திமுக அரசு அவரை தொடாது. ஸோ அதே போல் விஜய் அவர்கள் அந்த வீடியோவில் பேசும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பழிவாங்கன்னு நோக்கம் இருந்ததுன்னா ஏன் மேலே கை வைங்க, தொண்டர்கள் மேலே கை வைக்காதுன்னு சொல்கிறாங்க. நேற்று வந்து புசியானந்த் தரப்பில் பேசும்போது பார்த்தீங்கன்னா, காரணம் வந்து அந்த கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் தான், அவரை வந்து கைது பண்ணிட்டாங்க. ஸோ வந்து எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புசியானந்த் தரப்பு வந்து சொல்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, புசியானந்தோட லாயர் சொன்னதுன்றது அது லீகல் ப்ரொசீஜர், அது அப்படி தான் இருக்கும். நான் தான் சொல்கிறேன், கனிமொழியும் ஆராசாவும் 2G வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த பொழுது, கனிமொழி கைது செய்யப்பட்டு அவர் தனக்கான ஜாமீன் மனுவை தாக்கல் செய்த போது செஷன்ஸ் கோர்ட்லேயோ அல்லது டெல்லி ஹைகோர்ட்லேயோ அவர் கைது செய்யப்பட்ட பிறகு மே 20, 2011 கைது செய்யப்படுகிறார். ஜூன் அல்லது ஜூலையில் அவருடைய பெயில் பெட்டிஷன் ஹைகோர்ட்டில் வருதுன்னு நினைக்கிறேன். ஹைகோர்ட்டில் தான். அப்போ கனிமொழியோட வழக்கறிஞர் வைத்தது வாதனா இது முழுக்க ராஜா தான் காரணம், எனக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் பெயில் அப்படி தான் பேசுவாங்க, ஆனால் வெளியில் வந்து வேறு மாதிரி பேசினாங்க. ஆகவே புசியானந்தோட லாயர் வந்து மாவட்ட செயலாளர் தான் காரணம் என்பது வந்து அது உண்மையும் கூட. வழக்கமாக இந்த மாதிரினா மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்றுக்கிறவங்க தான் யார் பெட்டிஷன் கொடுக்குறாங்களோ, யார் எந்த மாவட்டத்தில் நடக்குதோ அவங்க தான் காரணம். ஏன்னா அவங்க லாயர் வந்து ராகவாச்சாரி ரொம்ப அழகாக ஒரு பாயிண்ட் சொன்னார். இப்போ திமுகவில் ஒரு மாநாடு நடக்குது, உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில் ஒரு மாநாடு நடக்குது, ஏதோ ஒரு மாநாடு நடக்குது, ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடுறாங்க. கூடும்பொழுது வந்து அங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருது, ஒரு 10 பேர் செத்து போயிடுறான் உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. அரசாங்கம் யார் மேலே நடவடிக்கைன்னா, ஆர்கனைசர் யார் வந்து அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரோ, யார் வந்து போலீஸில் போய் பர்மிஷன் கேட்டானா அவங்க மேலே தான் ஆக்ஷன் எடுப்பான். திமுகவோட பொதுச் செயலாளர் மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க சட்ட ரீதியா அப்படின்னா. அது நியாயமான ஆர்குமெண்ட். நம்ம பேசுறது விஜய் விஷயத்துல தார்மீக பொறுப்பு, சட்ட ரீதியான பொறுப்பு நான் எங்கேயுமே சொல்லுவேன். ஸோ இது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதை வச்சு புசியானந்த் தான் எல்லா காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து வந்து பெர்மிஷன் வாங்குறாரு இல்லையா? ஸோ வாங்கினது அது கணக்கு கிடையாது, மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு. ஃபார்மல் பர்மிஷன் யார் கேட்குறாங்களோ அவங்க தான் பொறுப்பு. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு பெரிய துயரம் நடக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி லீகலி நீங்க போயிட்டு இருக்க முடியாது. இப்போ விஜய் அரெஸ்ட் பண்ணுன்ற கோரிக்கை வருது இல்லை, அது லீகலி தப்பாக கூட இருக்கலாம், ஆனால் தார்மீக முறையில் அது தப்புன்னு சொல்ல முடியாது. இவ்வளோ பெரிய மனித பெருந்துயர் நடந்திருக்கும் போது, மேன்மேட் டிசாஸ்டர் நடந்திருக்கும் போது, மனித பேரழிவு இது நடந்திருக்கும் பொழுது வந்து விஜயை கைது செய்யணுன்ற கோரிக்கை ஏதோ பெரிய பாவகாரியமாக நினச்சி பேசுவது அயோக்கியத்தனமானது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், தார்மீக பொறுப்புன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து இப்போ விஜயோட அந்த உங்களோட கேள்வி நேரடியாக அந்த கேள்விக்கு வருதுன்னா, அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பழி வாங்கணும்னா என் மேலே பழி வாங்கணும்லாம் டைலாக். ஸ்டாலின் ஒன்றும் பழி வாங்கல, சட்ட நடவடிக்கை நீ பழிவாங்க நடவடிக்கைன்னு சொல்லுவியா? விஜய் சிஎம்மாக இருந்து இன்னைக்கு இப்படி ஒரு துயரம் நடந்திருந்ததுன்னா போலீஸ் என்ன பண்ணியிருக்கோம்? இதே தான் பண்ணியிருக்கோம், இதை விட கூட பண்ணியிருக்கோம்.
அப்படி பார்த்தா ஸ்டாலின் ஒண்ணுமே பண்ணல. ஸ்டாலின் அவரும் வெளிப்படையா விஜய் பேரை கூட சொல்லி பேரை கூட அவர் சொல்லலைங்க. அவரோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப மெக்னானிமிட்டியோட பெருந்தன்மையோட ஒரு ஸ்டேட்ஸ்மன் வாங்க, ஒரு பெரிய ஒரு தன்மையோட பெருந்தன்மையோட இருக்குது. அவர் ஸ்டாலின் சொன்ன பாயிண்ட் ரொம்ப சரியான ஒரு பாயிண்ட். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர் கொல்லப்படுறதை விரும்ப மாட்டாங்க. அது உண்மை. அது எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கருணாநிதியோ ஸ்டாலினோ யாராக இருந்தாலும் அதை விரும்ப மாட்டாங்க. ஆகவே இது இப்போ அவர் தன்னுடைய வீடியோவில் வந்து வருத்தம் தெரிவிக்காதது ரொம்ப ரொம்ப அவலமானது. சிறிதளவும் குற்ற உணர்ச்சி அவருக்கு இல்லை, பொறுப்பை ஏற்றுக்கல, அது அயோக்கியத்தனமானது. மூணாவது அயோக்கியத்தனம், அவர் சுண்டி சவால் எழுகிறார் சிஎம். உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க, நான் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு நீங்கள் சொல்லி தான் தெரியுமா? இப்படி விரல நுனியில் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் உங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டும். எதை வச்சு நீங்கள் பழிவாங்க நடவடிக்கைன்னு சொல்லுங்க? இன்ஃபேக்ட் இந்த கவர்மெண்ட் மேலே இருக்க குற்றச்சாட்டு இந்த கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கலன்றதான். அதை தான் நேற்று ஜட்ஜி கேட்டார் ஹைகோர்ட்டில். ஜஸ்டிஸ் செந்தில்குமார் அதை தான் கேட்குறாரு. நீ நடவடிக்கையே எடுக்கலன்றதான் இங்கே பிரச்சனை. பழிவாங்க நடவடிக்கை எங்கே வருது? எவன் பர்மிஷன் கேட்டாங்கன்னா அவனை தூக்கி உள்ளே வைக்கிறது பழிவாங்க. அது மினிமம்ங்க. 42 உயிர், 11 குழந்தைங்க செத்து இருக்குது. உன் ஜெயிலில் போய் நீங்களாம் நிரந்தரமாக ஜெயிலில் இருக்க போறீங்க. நான் கேட்குறேன், என்ன எவ்வளோ நாள் இருப்பேன் ஜெயிலில்? 10 நாள் 15 நாள் இருக்க போகிறேன், அதிகபட்சம் 1 மாதம் வெளில வர போகிறேன். அதோட ஊற்றி மூட போகிறாங்க. இந்த கேஸ்லாம் எத்தனை நாளைக்கு எங்கே போய் நிற்க போகுது? இது பாலியல் வழக்கம் ஒன்றுமே கிடையாது, அரசியல் வழக்கு. இது கல்பபுல் ஹோமிசைடு. ஓடி எதுக்கு நீ ஓடி ஒளிற? ஒன்று தூக்கில் போட போகிறது கிடையாது. வழக்கு விசாரணையில் வந்து யார் மேலேயும் தப்பு இல்லை, மக்களோட முட்டாள்தனத்தால் தான் இது வந்து கூட தீர்ப்பு வரலாம். இதுக்கு எதுக்கு பயந்து நீ ஓடி ஒளிற? நான் கேட்குறேன். இதில் அரசாங்க நடவடிக்கை, ஸ்டாலின் மீதான விமர்சனம் அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது. மாறா இவர் பழி வாங்குறாரு. உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்ன டைலாக் இதெல்லாம்? நான் கேட்குறேன். அப்போ ஒரு அங்குலம் கூட நீங்கள் திருந்தலை. ஐ திங்க் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும், அப்படிதான் எனக்கு தோணுது. இது அஸ்ராகார் நல்ல அதிகாரி, அவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியல. அவரோட இஸ் எ வெரி குட் ஆஃபீஸர், அதில் சந்தேகமே இல்லை. பட் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு குற்ற உணர்ச்சியே விஜய்க்கு இல்லை, தார்மீக பொறுப்பேற்க அவர் மறுக்கிறாருன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? சட்ட ரீதியாக விஜய் ஒன்றும் பெருசாக பண்ணிட முடியும்னு எனக்கு தோணலை. ஏன்னா இது வந்து முதல்ல அந்த மாவட்ட செயலாளர், அப்புறம் கட்சிக்காரன், கடைசியாக தான் அவர் வருவார். ஏன்னா ஷாருக் கான் மேலே 2017 போட்ட கேஸில் இப்போ சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் அதை குவாஷ் பண்ணிச்சு. ரத்து பண்ணும்போது அவருடைய நோக்கம் தான் ரொம்ப முக்கியம். இதே மாதிரி ஸ்டாம்பீடில் செத்த பாம்படாபேட்டில் குஜராத் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் குவாஷ் ஆச்சு. அது நோக்கம் வந்து அவருக்கு வந்து யாரையும் ஹார்ம் பண்ணுறது கிடையாது. நம்ம கூட என்ன சொல்கிறோம், விஜய் வந்து தெரிஞ்சு செஞ்சாருன்னு சொல்லலை. ஆனால் அவர் உஷாராக இருந்திருக்கலாம். 7 மணி நேரம் வெயிட் பண்ணுறாருன்னா இதனை ரசிக்கிற மக்கள் வந்து பெருந்திரளாக கூட்டுறதை ரசிக்கிற புத்தி இருக்கணும். இந்த கூட்டத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துன்னா நம்ம கதையை முடிச்சுடுவானுங்க, நம்ம மேலே கொலவெறியில் இருக்குது திமுகன்ற அடிப்படை புத்தி கூட அறிவு கூட இல்லைன்னா போய் மாட்ட வேண்டியதான். அதான் நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு. ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி விஜய் அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.